ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, மாறன் பிருந்தா கிட்டே இனிமேல் இதை பற்றி அவகிட்ட எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்வாங்க. அதை கேட்ட பிருந்தா அழும்போது, இதுக்காகலாம் எதுவுமே நீ அழாத, என்ன பண்ணுறது, பரவாயில்ல விடு அப்படின்னு வந்து சொல்லிட்டு பிருந்தாவை அங்கேருந்து போக சொல்லுவாங்க. பிருந்தாவும் அங்கேருந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சூர்யா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, என்ன ஒன்று, அவள் இல்லாமல் எப்படி வாழ்கிறதுன்னு தெரியவே இல்லை. எனக்கு தோல்விலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, அது பழகுனது தான், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுவார். சூர்யா பார்த்தீங்கன்னா நேராக வீரா கிட்ட போவாங்க. ஏய், மாறன் மாதிரி ஒரு நல்லவனை பார்க்கவே முடியாது, பழகுன கொஞ்ச நேரத்துலேயே நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா, நீ தயவு செஞ்சு மாறனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்வாங்க. அதை கேட்ட வீரா வந்து, என்ன நாங்கள் பேசுனது எல்லாத்தையும் நீ வெளியே இருந்து ஒட்டி கேட்டுட்டு இருந்தியா, என்னால் எப்படி முடியும், அது மட்டும் இல்லாமல் அவன் எங்கள் அண்ணனை கொலை பண்ணியிருக்கான், அவன் கூட நான் எப்படி வாழ முடியும், தயவு செஞ்சு இதை பற்றி யாருமே எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அரவிந்தோட லவ்வர் நந்தினி போயிட்டு வீரா கிட்ட, என்ன அரவிந்த் லவ் பண்ணி ஏமாத்திட்டான், அவனோட குழந்தை என் வயிற்றுக்குள்ளே வளர்ந்துட்டு இருக்கு, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் ஒத்துக்காதீங்க அப்படின்வாங்க. அப்போ வீரா யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்கே மாறன் யாருக்கிட்டே நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உடனே, இங்கே வா மாறா, இது எல்லாமே உன்னோட ஏற்பாடு தானே, நீ தானே இந்த மாதிரி பண்ண, சே உனக்கு அசிங்கமாக இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உடனே மாறன், ஏய் இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்வாங்க. அந்த நந்தினியும் மாறன் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அதை கேட்ட மாறன், ஏய் இவங்க சொல்கிறது என்னமோ எனக்கு உண்மையாக தான் இருக்கும்னு தோணுது அப்படின்வாங்க. அதை கேட்ட வீரா, இப்படிலாம் நீ பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நந்தினி வந்து வீரா கிட்ட, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை பண்ணிக்காதீங்க, அவன் உங்களோட வரதட்சணைக்காக தான் இந்த கல்யாணத்தையே பண்ணிக்கிறான், அதனால என் வயிற்றில் வளர குழந்தை மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன், தயவு செஞ்சு என்னை நம்புங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் வீரா வந்துட்டு, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மாறன் பார்த்தீங்கன்னா நந்தினியை கூப்பிட்டு போவாங்க. நந்தினி வந்துட்டு, என்ன பண்ணுறது, அவங்க எவ்வளோ சொன்னாலும் நம்ப மாட்டாங்களே அப்படின்வாங்க. அதை கேட்ட மாறன், நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு என்னமோ உண்மையாக தான் இருக்கும்னு தோணுது அப்படின்வாங்க. நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதாங்க, எனக்கு இருக்க லாஸ்ட் வழி என்னென்னா டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கறது தான், அப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே மாறன், நீங்கள் சொல்கிறது சரிதான், நான் போய் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வரேன், இப்போ என்கிட்ட என்ன சொன்னீங்களோ அதை எப்படியே எங்கள் அப்பா கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக ராமச்சந்திரனை கூப்பிட்றதுக்காக போவாங்க. இங்கே நந்தினி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அரவிந்த் ரெண்டு ஃப்ரெண்டுக்கு ரவுடிங்களுக்கு கால் பண்ணிவிட்டு, டே அவள் எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிட்டா, வீரா கிட்ட கூட போய் உண்மையை சொல்லிட்டா, அவளை இங்கே இல்லாமல் பண்ணிடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே அவங்க ஃப்ரெண்டும், எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு நேராக வந்து அந்த நந்தினி தலையால் அடித்து அங்கேருந்து மயக்கமாயி கூப்பிட்டு போயிடுவாங்க. இங்கே ராமச்சந்திரன் வந்து மாறன் கிட்ட, என்னடா எதுக்காகடா கூப்பிட்டு வந்த அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ மாறன், இங்கே தானே நிற்க சொன்னேன், எங்கே போனாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது, டே என்ன நைட்டு தண்ணி கிண்ணி போட்டுட்டு வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கியா, கல்யாண வேலை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. மாறன் எங்கே போனாங்கன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா மாறன் யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கும்போது வள்ளி போயிட்டு, என்னடா இது, என்ன பண்ண போகிற நீ அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு மாறன், நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டாத்த, அவள் எதுக்குமே வள்ளிக்கு வர மாதிரி தெரியவே இல்லை அப்படின்வாங்க. அதை கேட்ட வள்ளி, அதுக்காக அப்படியே விட்டுற போறியாடா அப்படின்வாங்க. இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை இருக்குன்னு எல்லாத்தையுமே வள்ளிக்கிட்ட சொல்லுவாங்க. அதை கேட்ட வள்ளி, டே இப்படிப்பட்ட ஒருத்தங்கிட்ட போய் வீரா எப்படி வாழ முடியும் சொல்லு, அவளோட குணத்துக்கு அந்த மாதிரி ஒருத்தங்க கூட அவளுக்கு கல்யாணம் நடக்கவே கூடாது, இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தியே ஆகணும், நீ தான் வீராவோட கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்வாங்க. அதை கேட்ட மாறன், அவள் தான் கொஞ்சம் கூட இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிறான், நான் தாலி கட்டினேன் சரியாக வருமா அப்படின்வாங்க. அதுக்கு வள்ளி, அதெல்லாம் சரியாக வரும், அவனா அப்படியே கோவத்தோட இருக்க போகிறா, எல்லாமே மாறிடும் அப்படின்வாங்க. அதுக்கு மாறன், இல்லாத அதெல்லாம் சரியாக வராது, அவளுக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு வந்துட்டு அவள் தெளிவாக இருக்கிறா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட வள்ளி வந்து, இங்கே பார் மாறன், நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, அவன் கூட போய் வாழக்கூடாது, உன் கூட தான் வாழணும், நீ தான் தாலி கட்டுற அப்படின்வாங்க. அதை கேட்ட மாறன், நான் தாலி கட்டுறனோ இல்லையோ, ஆனால் இந்த கல்யாணத்தை கண்டிப்பாக நிறுத்தி தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வள்ளி அங்கேருந்து போயிடுவாங்க. பேக்கெட்டில் வச்ச தாலி எங்கன்ற மாதிரி மாறன் தேடிட்டு இருப்பாங்க. சூர்யா கையில் தாலியை கொடுத்துட்டு, இதை தானே தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஆமாம், இதை நீ எப்போ எடுத்த அப்படின்னு வந்து கேட்கும்போது, அதெல்லாம் நான் வந்த உடனே எடுத்துட்டேன் அப்படின்வாங்க. இந்த தாலியை நீ வீரா கழுத்தில் கட்டு, நான் வீராவோட ஃப்ரெண்டுன்ற முறையில் சொல்கிறேன், நீ எவ்வளோ நல்லவன்றது எனக்கு புரியுது, அது வீராக்கும் புரியும் அப்படின்வாங்க. மாறனும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஃபோட்டோவை பார்த்துட்டு, அம்மா நான் வாழ்க்கையில் ஒரு பெரிய முடிவு எடுக்க போகிறேன், அதுக்கு நீ எனக்கு துணையாக இருக்கணுன்ற மாதிரி வந்து வேண்டிக்கிட்டு அங்கேருந்து போவாங்க. இங்கே அரவிந்தை கூப்பிட்டு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மாலை போட்டு கொடையெல்லாம் பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு மாறன் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. உடனே கண்மணி, என்ன மாறன் நின்றுட்டு இருக்க, துணை மாப்பிள்ளை நீ கூட வர வேண்டாமா, நீ மாப்பிள்ளை பக்கத்தில் வந்து நில்லுன்னு சொல்லிட்டு மாறனை அரவிந்த் பக்கத்தில் நிற்க வச்சு மாலையை போட்டு மேலே கூப்பிட்டு போயிட்டு இருக்கும்போது அரவிந்த் வந்து மாறனை பார்த்துட்டு, என்ன
நீ என்கிட்ட சவால்லாம் விட்ட, எதுவுமே நடக்கவே இல்ல. நீ என்ன ஆக போற தெரியுமா? எங்க கல்யாணத்த பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீ குடிகாரன் ஆயிட்டு, தேவதாஸ் மாரி ஒரு நாய பக்கத்துல வச்சுட்டு சுத்திட்டு இருக்க போற. நான் கூட கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நாய் வாங்கி வளர்க்க போறேன். அந்த நாய்க்கு உன்னோட பேர் தான் வைக்க போறேன். உன்னை குடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுதோ, அது எல்லாத்தையுமே நான் தரேன். என்ன ரொம்ப நீ அசிங்கப்படுத்திட்டல்ல. இந்த சீர் வாங்குறேன், அது இதுன்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் நான் சும்மாவே விடமாட்டேன். இந்த கல்யாணம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாறனையும் வந்து மேடை வரையும் கூப்பிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளைய உட்கார சொல்லிட்டு மாலை போட்டுட்ருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, மாறன் கூட நின்னுட்ருப்பாங்க. கண்மணி கீழ வந்து அவங்க அத்தைக்கிட்ட ஜோக்கர் மாரி நின்னுட்ருக்கான் பாருங்களேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருப்பாங்க. அவங்க அத்தையும் ஆமா சொல்லுவாங்க. இங்க ராகவன் வந்து அவங்க அத்தைக்கிட்ட, "என்ன அத்தை மாறன பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் போய் உண்மையெல்லாம் சொல்லிட்டுமா?" அப்படின்னுவாங்க. அதுக்கு வள்ளியும் வந்துட்டு, "மாறன் கரெக்டான இடத்துல தான் நின்னுட்ருக்கான். அவன் அங்கேயே நிக்கட்டும். அதுதான் சரியா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. அப்ப பொண்ண கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா, வீராவையும் கூப்பிட்டு வருவாங்க. மாறன் வீராவ ஃபீல் பண்ணி பார்ப்பாங்க. வீராவும் பார்த்தீங்கன்னா, அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி இந்த எபிசோட் என்ன ஆகும்? நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குது தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.